friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி முறுக்கு டக்குன்னு ஒரு 10 நிமிடத்தில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு மாவு அரைச்சி கஷ்டப்படாமல் வீட்டில் இருக்க பச்சரிசி மாவை பயன்படுத்தி சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த முறையில் நீங்கள் முறுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா எல்லோரும் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. இனி முறுக்கு செஞ்சாலே இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் முறுக்கு ரெசிபி செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க முறுக்கு ரெசிபி பார்க்கலாம். இப்போ முறுக்கு செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பவுடர் பண்ண பொட்டுக்கடலையை ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை எடுத்த கப்பால் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். இப்போ இதையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். வறுத்த மாவு வறுக்காத மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சாதா பச்சரிசி மாவு தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ மாவு எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்தாச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்ல கைகளால் கசக்கிட்டு சேர்த்துக்குங்க. இந்த ஓமம் சேர்த்து செய்யும்போது முறுக்கு நல்லா சுவையாகவும் இருக்கும், சீக்கிரம் ஜீரணமும் ஆகும். இப்போ ஓமம் சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளை நல்லா சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்குங்க. மண் தூசிலாம் இருக்கும். இப்போ எள்ளு சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தூள் உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க, ட்ரையான மாவாகவே. இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை சூடுபடுத்திட்டு சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்டே பட்டர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா எண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. எண்ணெய்க்கு பதில் நீங்கள் டால்டா கூட சேர்க்கலாம், ஆனால் டால்டா சேர்த்து செய்கிறது அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த்தி கிடையாது உடம்புக்கு. கட்டாயம் எண்ணெய் இல்லை பட்டர் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. ஆனால் பட்டர் சேர்த்து செய்யும்போது முறுக்கு நல்ல சுவையாக இருக்குங்க. இப்போ பட்டர் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி தெளிச்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குங்க. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நம்ம முறுக்கு அச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் முறுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் ஓமப்படி சேர்க்குற மாதிரி தான் இந்த ஓமம் எள்ளுலாம் சேர்த்தேன் பார்த்தீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் ஓமப்படியும் இதில் செய்யலாங்க. நான் சாதா பெரிய முறுக்கு செய்கிறதுனால ஓமம் எள்ளெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ நான் முறுக்கச்சு 3 கல் உள்ள முறுக்கச்சியில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் முறுக்கு பிழிகிறேன் பாருங்கள். இது போல் ஜல்லிக்கரண்டி இருந்தால் பிரிஞ்சு எடுத்துக்கலாம், இல்லை இது போல் பிளேட் இருந்தாலும் நம்ம பிரிஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக வருங்க. இப்போ நான் பிரிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லா முறுக்கும் நம்ம பிரிஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா கடாயில் நிறையா வச்சுருக்கேன். முறுக்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எப்போவுமே ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க கடாயில். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் முறுக்கு நம்ம சுட்டு வச்சதை சேர்த்துக்கலாங்க. இப்போ முறுக்கு சேர்த்து மிதமான தீயிலே வேகட்டுங்க. இப்போ ஒரு சைடு முன்னாடி சேர்த்த முறுக்கெலாம் செவந்துருச்சு, திருப்பி விட்டுக்கலாம். இப்போ முறுக்கு திருப்பி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் மிதமான தீயிலே நல்லா செவந்து வரட்டுங்க. முறுக்கு செய்யும்போது எப்பயும் பெரிய சட்டி கடாயாக வச்சுக்கோங்க. இது சின்ன கடாயின்றதுனால 3 தாங்க போட முடியுது. பெரிய சட்டியாக இருந்தால் சீக்கிரம் சுட்டு முடிச்சிடலாம். இப்போ முறுக்கு நல்லா செவந்துருச்சுங்க. இது எண்ணெய் சடசடப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாங்க. இப்போ இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய முறுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. வீட்டில் இருக்க பச்சரிசி மாவும் பொட்டுக்கடலையும் இருந்துச்சுன்னா இன்றைக்கி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ஒரு முறை நீங்கள் இந்த முறுக்கை செய்து கொடுத்து பாருங்கள். இனி முறுக்குனால எப்போவும் இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க. நல்ல மொறுன்னு நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. நம்ம பட்டர் சேர்த்ததுனால தாங்க அந்த அளவுக்கு சுவையாகவும் அருமையாகவும் வந்திருக்கு. அதுமாரி பொட்டுக்கடலை மாவும் சுவையை நல்லா கொடுக்குதுங்க. இதே முறையில் இதே அளவு இந்த முறுக்கு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.